ஹலோ! இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி வந்து ஒரு சிக்கன் குழம்பு தான். இத வந்து கொஞ்சம் திக்கா வச்சோம் அப்டின்னா, சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் நல்லாருக்கும். கொஞ்சம் தண்ணியா வச்சோம்னா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இதுல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்வோம்னு சொல்லி பார்த்துருவோம் வாங்க. ஒரு தவால ஒரு 4, 5 டிராப்ஸ் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட் கொத்தமல்லி விதைகள் அதுல சேர்த்துக்கிறேன். இத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். அதையும் இது கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 3 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கும், உங்க மிளகாவோட காரத்த பொறுத்தும் இது கூடவோ, குறைவாவோ எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி, அதோட ஃப்ளேவர் வெளியில வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்ப தேங்காய் துண்டுகள வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இத சேர்த்திட்டு, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இத மிக்ஸியில சேர்த்துக்கிறேன். அதே தவால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுல பாதி வெங்காயத்த இந்த மாதிரி கட் பண்ணி இதுல போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா கூட பரவால்ல. ஏன்னா இதெல்லாம் அரைக்க தான் போறேன். இது கூடவே இஞ்சி, பூண்டு இதையும் இது கூட எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி. இது தக்காளி நல்லா சாஃப்ட்டா ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா, இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்ப அதே கடாயில மிச்சம் இருக்கிற ஆயில் ஆட் பண்ணிட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க இத. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த சோம்பு வந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா, பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்த இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி வரணும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்ப நான் அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்ட இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்ட இந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். இதோட கலர் வந்து கொஞ்சமா மாறும். அப்ப 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வீட்ல அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்தனால, அது தனியா இதெல்லாம் கலந்திருக்கனால அவ்ளோ ரெட்டா இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்ப பார்க்கும்போதே கலர் நல்லா மாறி இருக்குங்கிறது தெரியுது. இது கலர் மாறுனதுக்கப்புறம், ஏற்கனவே மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருந்த சிக்கன இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவுலயே தான் வேகணும். இது நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா, இந்த மிக்ஸியில இருந்த தண்ணியும் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இதுல சேர்த்துக்கிறேன்.
இது இல்லாம சிக்கன் வேகும்போது சிக்கன்ல இருந்தும் தண்ணி வரும். சிக்கன் வேகுற அளவுக்கு இத நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது மேல வந்து எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து அது கூட கொத்தமல்லி இலைகள நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப எண்ணெய் மேல தெரிய ஆரம்பிச்சுட்டோனே, இந்த சிக்கன் குழம்பு ரெடி. இது ரைஸுக்கு சாப்பிடணும்னா, இப்படியே எடுத்து சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் இதே மாதிரி சாப்பிடலாம். இல்ல இட்லி, தோசைக்கு சாப்பிடணும்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். இந்த ரெசிபிய நீங்களும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.